திமுக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் செயற்குழு கூட்டமானது இன்று அதன் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. குறிப்பாக 2 வருடத்துக்கு ஒருமுறை இந்த செயற்குழு பொதுக்குழுவானது கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. அதன்படி இந்த பொதுக்குழு நடைபெற்றிருந்தாலும் தற்போது இந்த நடைபெறக்கூடிய செயற்குழு என்பது முதன்முறையாக ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு இது. இந்த செயற்குழு மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை வருகின்ற 2026 தேர்தல் என்பது மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படும் நிலையில்தான் தற்போது இந்த செயற்குழு முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இதில் பேசிய அனைவருமே பார்க்க போனால் 2026 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணியும் வெல்ல வேண்டும் என்பதை ஆணித்தனமாக இன்று திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். குறிப்பாக 200 தொகுதிகளை நாம் வென்றெடுக்க வேண்டிய பணிகளை அனைவரும் செய்ய வேண்டும். அதன்படி ஒவ்வொரு அந்த அணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஒன்றியத்திலிருந்து அதாவது கிளை செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளர் அனைவருமே அதற்கான அந்த வெற்றிக்கான வழியில் செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய நிலையில் கூட்டணியை பொறுத்தவரை அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து செல்லுங்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். மக்களின் ஆதரவு இருக்கிறது. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து அதாவது சிறு அந்த இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி குஷல்கள் அல்லது வேற ஏதோ பிரச்சனைகளை கடந்து வெற்றிக்கான குறிக்கோளை மட்டுமே வைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பேசியிருக்கிறார். குறிப்பாக அதே விஷயத்தை தான் அந்த துணை முதலமைச்சரும் இளைஞரணி அந்த செயலாளருமான உதயநிதியும் பேசியிருக்கிறார். எனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு வீச்சாக திமுக தயாராகிவிட்டதுதான் தற்போதைய நிலையில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது.